வணக்கம். நாம செய்யற செயல்களே நமக்கான ஒரு பாதுகாப்பு கவசமா மாற முடியுமா? என்னடா இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா முடியும்னு ஒரு பழங்கால சித்தர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது என்ன? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். யானாகவே வந்து நிற்கிறேன். சும்மா யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நானே நேர்ல வந்து நிற்பேன்னு ஒருத்தர் சொல்றார். ஆனா யார் அவர்? அந்த வாக்குறுதியை நம்ம எப்படி பெற முடியும்? வாங்க கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல இவ்ளோ பெரிய ஒரு வாக்குறுதி எங்கிருந்து வருது? இத சொல்றது யாரு? அந்த மூலத்தை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் மகாசித்தர்களில் ஒருவரான அகத்திய பெருமான். இது எப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஜீவனாடின்னு சொல்லப்படுற ஓலைச்சுவடிகள் மூலமா கிடைச்ச ஒரு தெய்வீக வழிகாட்டுதல்ல இருந்துதான். இது தெரிஞ்சதும் அந்த வார்த்தைகளோட கணம் இன்னும் அதிகமாகுது இல்லையா? ஓகே, அகத்தியர் மாதிரியான ஒரு மகா சித்தர் நானே உனக்காக வந்து நிற்பேன்னு சொல்ற அளவுக்கு நாம அப்படி என்ன செஞ்சிடணும்? இதுதானே இப்போ நம்ம எல்லாருக்கும் வர்ற முக்கியமான கேள்வி. நீங்க நினைக்கலாம் இதுக்கு ரொம்ப கடினமான வழிபாடுகளோ சிக்கலான விஷயங்களோ செய்யணும்னு. ஆனா இல்லவே இல்ல. அந்த அருளை பெற சித்தர் சொல்ற வழி ரொம்பவே நேரடியானது, எளிமையானது. அது என்ன பாதைன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, வழி எவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு. ரெண்டே படிகள் தான். முதல் படி, உங்களால முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்யுங்க. ரெண்டாவது படி, மத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்க துயரத்தை துடைக்க உதவுங்க. அவ்வளவுதான். இதுதான் அடிப்படை. சோ இந்த போதனையோட மையமே சமூக சேவையும் கருணையும் தான். பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து வாயில்லா ஜீவன்கள் கிட்ட அன்பு காட்டுற வரைக்கும் இது மாதிரியான செயல்கள் தான் சித்தர் சொல்ற அந்த நன்மைகளுக்கான அடித்தளம். இப்போ இதுல இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க இந்த வழியை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க போய் ஐயா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கவே வேண்டாம். ஏன்னா அவரே சொல்றாரு, யானாகவே வந்து நிற்கிறேன்னு. ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு கேள்வி வருது. நாம இந்த மாதிரி நல்லது செய்யும்போது நமக்கு உதவ அகத்தியர் மட்டும்தான் வருவாரா, இல்ல இதுக்குள்ள இன்னும் ஆழமான தத்துவம் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? இப்போதான் நாம இந்த போதனையோட ஆணி வேருக்கே வரோம். சித்தர் கொடுக்கிறது வெறும் தற்காலிகமான ஒரு உதவி இல்ல, அதை விட ரொம்ப ஆழமான ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு. அது என்னன்னு பாப்போம் வாங்க. சித்தர் என்ன சொல்றாருன்னு நல்லா கவனிங்க. அவர் நேரா வந்து உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லல. அதுக்கு பதிலா உங்களை புண்ணிய பாதைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்த வரியில தான் மொத்த விஷயத்தோட உச்சத்தையே சொல்றாரு. அவர் உங்களை அந்த புண்ணிய பாதைக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த புண்ணியமே உங்களை பார்த்துக்கும்னு சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் இல்லையா? அப்போ இந்த புண்ணியம்னா என்ன? அது வெறும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களோட ஒரு லிஸ்ட் கிடையாது. புண்ணியம்ங்கிறது நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலாலையும் நமக்குள்ளேயே உருவாகிற ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல். அது நமக்குள்ள இருந்து வெளியிலிருந்து வர்ற எந்த கெட்ட விஷயத்தையும் தடுக்கிற ஒரு கவசம் மாதிரி. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. தெய்வீக அருள்னா வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து நமக்கு உதவுறது. ஆனா புண்ணியத்தின் பாதுகாப்புங்கிறது நமக்குள்ள இருந்தே உருவாகிற சக்தி. இதுல நீங்க உதவியை எதிர்பார்க்கிற நிலையில இருந்து உங்க புண்ணியமே உங்களை பாதுகாக்கிற ஒரு தன்னிறைவான நிலைக்கு போறீங்க. ஆக இதோட கடைசி இலக்கு என்னன்னா, வெளியிலிருந்து யாரோ வந்து நம்மள காப்பாத்துவாங்கன்னு காத்திருக்காம நம்மளோட புண்ணியத்தையே நமக்கான ஒரு நிரந்தர காவலனா மாத்திக்கிறது தான். இங்க சித்தர் கம்பீரமா நிக்கிற மாதிரி உங்க புண்ணியமே உங்களுக்காக ஒரு கேடயமா நிக்கும். அப்போ அகத்தியர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு என்னன்னா, அவர் நேர்ல வந்து உதவி பண்றது மட்டும் இல்ல, அதை விடவும் பெருசு, நம்மளோட நற்குணங்களே நமக்கு தேவையான ஒரே பாதுகாப்புங்கிற ஒரு உன்னதமான நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போறதுதான். அதுதான் உண்மையான நிரந்தரமான பாதுகாப்பு. கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்காக. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்கு ஒரு கவசத்தை உருவாக்குதா, இல்ல நமக்கே ஒரு தடைய உருவாக்குதா? உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு கவசமாக இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.